கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய செழிப்பை குறித்தியும் கர்த்தர் நல்லவர் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மளை குறித்து என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், சில அந்த நோக்கத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து காணப்போகிறோம். பொருளாதார செழிப்பை குறித்து நாம் பல்வேறு பகுதியாக காணப்போகிறோம். முதலாவது என்னவென்றால், பொருளாதார செழிப்பு தேவனுடைய இஷ்டமாக இருக்கிறது. அவர் நம் பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து அவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார். நமக்கு எல்லாத்தையும் செய்கிற அவர் வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்டமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. இதுதான் நம் பொருளாதாரத்தை குறித்து நாம் அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நம் மேல் இஷ்டமாக இருக்கிறார். புது சிருஷ்டிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய படைப்பிலே நாம் போன வீடியோவில் சொன்னோம்ல, அழகாக படைத்து ஒரு மனிதனுக்காக இவ்வளோ அற்புதமாக செய்த அந்த தேவன் இவ்வளோ அழகாக செய்திருக்கிறார் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், அதனை விட மேலான ஒரு காரியம் என்ன மனுஷன் உண்டாக்கினார் என்று சொல்லி போதாது, அதனுடைய நிறைவுகள் எல்லா செழிப்புகளை அவர் உண்டாக்கினார். உண்டாக்கி மட்டுமல்ல, அவன் என்னை போல இருந்து அவன் ஆள வேண்டும் என்றும் அதை அவர் செய்தார் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் செய்தார். மனுஷன் அவன் எப்பொழுதும் கீழே இல்லாமல் மேலாக இருக்க வேண்டுதான் தேவனுடைய சித்தம். அவன் எப்பொழுதும் தரையாக இருக்க வேண்டும் என்று, அவனை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் அவனை ஆசீர்வித்தார். ஆனால் சில காரியங்கள் மூலமாக, பாவத்தின் மூலமாக சில நேரத்திலே அவன் விழுந்து, அந்த காரியத்தில் அவன் விழுந்து விட்டான், அந்த ஆதாம் என்பவன். அது மூலமாக பிறகு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. அதை நாம் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தேவன் ஆபிரகாமை தேடி வருகிறார். தேடி வந்து அவனை ஒரு காட்சி பொருளாக, அதாவது அவனை உயர்த்துகிறார். அதாவது தேவன் யார் என்பதை வெளிப்படுத்த ஒரு மனுஷனை எடுக்க வேண்டும். அவனை உயர்த்து போகும்பொழுதுதான் மற்றவர்கள் பார்த்து, ஆகா, இப்படி ஒரு பெற்ற தேவனா அப்படி என்று அவர்கள் வருவார்கள். அதை அந்த விதத்திலே அவர் தேவன் செய்கிறார் பாருங்கள். அவர் தேவன் சில காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறார். தேசத்தை தருவேன், உடன்படிக்கை பண்ணுகிறார், குழந்தை நட்சத்திரங்களை போக்க, அப்படி நிறைய காரியங்களை செய்கிறார். உடன்படிக்கையில் நமக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு தேவன் அப்படி செய்கிறார். ஆனால் உடன்படிக்கையிலே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதில் முதலாவது பாருங்கள், தேவாதி தேவன் அவரே வந்து அவன் கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் ஒன்றும் கேட்கலை, அவன் ஒன்றும் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒன்றும் கேட்கவே இல்லை. ஆனால் அவரே வந்து அவனுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த பாருங்கள், அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒன்றில் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 1 என்ன பண்ணு பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, உன் இனத்தையும், உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சகிப்பேன். இப்படி நிறையா அவர் சொல்லுகிறார், அவனோடு கூட சொல்லுகிறார் பாருங்கள். அவன் வந்து எனக்கு செய்யுங்கன்னு சொல்ல, இவரே வழியை போய் செய்கிறார். இதுதான் பெரிய ஒரு மேன்மையாக இருக்குது. எப்பேற்பட்ட கர்த்தர் பாருங்கள். நீங்கள் வியக்கவனமான ஒரு கர்த்தர். நீங்களே பாருங்களேன், உங்களை தேடி யாராட்டு வந்து இதை செய்யுங்க அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே பிரித்து விடுங்க. அந்த மாதிரி அவர் செய்கிறார். இந்த மாதிரி சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய அவசியமான, இது அவருடைய ஒரு இஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய இஷ்டம் இல்லை, அது அவருடைய இஷ்டம். அவர் பெரியவர். மனு வர்க்கமே அப்படி இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பாருங்கள். தேவன் அற்ற வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். உலகத்தில் இருக்கும் மனிதனை காட்டிலும் மேன்மையாக அவர்கள் அந்த மாதிரி வைக்க போகிறேன் என்று பெரிய வைக்கப் போகிறேன் என்று அவர் வைக்க வேண்டும் என்று ஒரு ஆபிரகாமை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதான் நாம் மனு மக்களை அவர் நேசிக்கிறதுனாலே நான் என்ன வெளிப்படுத்த போகிறேன். அவர் மனு மக்களை நேசிக்கிறார். அதனால தான் நான் வெளிப்படுத்த போகிறேன். இது கர்த்தருடைய இஷ்டம். ஏனென்று சொன்னால், வெறும் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, எல்லாருமே ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் அவனை ஒரு விசேஷமாக எடுத்து அவனை காட்சி பொருளாக அவர் பெரிய விதமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பற்றி அவர்களுக்கு அதெல்லாம் நினைவில்லாமல் இருந்தது. ஆனால் அதை எப்படி நினைவு கூற முடியும்? அவர் ஒரு மூலமாகத்தான் அதை வெளிப்படுத்த முடியும். அதன் மூலமாக வெளிப்படுத்தும் போது இப்படிப்பட்ட எல்லாம் நடக்க அது விரும்புகிறார். ஒரு மனிதனை பண்ணி காண்பித்தார். அதன் பேர் அவரிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி அவனை பெரிய இதை உயர்த்துகிறார். முதலில் தேவாதி தேவன் வருகிறார், தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார் பாருங்கள். இதில் தான் இந்த முதலாவது வந்து தேவாதி தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார்.
அது ஜீவனை கொண்டு அது பண்ணுகிறார். முதலாவது அவனை தேடி வந்து ஜீவனை கொண்டு அது ஒரு உடன்படிக்கை. 2வது அம்சம் பாருங்கள், பெரியவராய் இருக்கிற தேவன் அவருக்கு தயவு தேவையில்லை. பாருங்கள், அவர் ஒரு சாதாரண மனுஷனிடத்தில் வாருகிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் மனிதனிடத்தில் வருகிறார். அவர் கேட்கல, அவரே எல்லாம் செய்கிறார். பாருங்கள், அவரே வந்து அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிறார். அவனோட உடன்படிக்கை. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். அவன் கேட்கவே இல்லை, ஆனால் இவரே பெய்ய அவனுக்கு எல்லாத்தையும் தேவைகளை அவர் சந்திக்கிறார். பாருங்க. 3வது பாருங்கள், பெரியவர் சிறியவர் இடத்துல அந்த காலத்தில் ஒரு இது உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அந்த காரியம் இந்த உடன்படிக்கையிலும் நிச்சயமாக, இந்த உடன்படிக்கையிலும் நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லவர் தேவன் இடத்தில் வந்து அவரிடத்தில் குறைவே கிடையாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின பூமி அதன் நிறைவுகள் அவருடையது. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று உடன்படிக்கை பண்ணினார். அதற்கு அர்த்தம் என்னென்றால், ஆபிரகாம் தனக்கு கொடுக்கிறது ஒன்றுமில்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கிறது ஒன்றுமில்லை. ஆனால் அவர் வந்து காசு எதை எனக்கு நான் உதவி வேணும் அப்படி ஒன்றும் இல்லை. இவரிடத்திலிருந்து எல்லாம் கொடுக்குறார். இவனுக்கு எப்படி கொடுக்கிறது என்று அவர் வாஞ்சியாக இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் உடன்படிக்கையின் ஒரு பெரிய மேன்மை. நான் எப்படியாட்டு இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று, அதான் உடன்படிக்கை. ஆபிரகாம் முற்றிலும் அவனுக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தான் முற்றிலும் லாபம். மனிதர்கள் பாருங்கள், அவர்கள் இந்த மாதிரி தேவனோடு அவர்கள் இருக்கும் பொழுது, அந்த காரியத்தை செய்யும்போது தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். கடவுள் மனிதனுக்கு உடன்படிக்கை பண்ணும்போது, நான் வெறும் கையோடு தான், அவன் வெறும் கையோடு தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு எல்லாம் உடன்படிக்கை கொடுக்குறார். எல்லாம் சொந்தமாக எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறார். அதுதான் 3வது. 4வது அம்சம் பாருங்கள், ஜீவனை செய்து அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒரு புனிதமான உடன்படிக்கை, மேன்மையான ஒரு உடன்படிக்கை, வாக்கு மாறாத உத்தமன தேவ செய்த உடன்படிக்கை. அவர் பாருங்கள், அது மாறாத உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மாறாத உடன்படிக்கை அவர் ஜீவனை கொண்டு சொல்கிறார். அது பாருங்கள், எல்லா நேரத்திலும் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சூழ்நிலையில் நீங்கள் என்ன நிமிஷம் தான், எந்த நேரம் தான் அது உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறது. அதன் நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்குது. உலகமே தரித்திரமாக இதெல்லாம் இருந்தாலும், எப்படிலாம் இருந்தாலும், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாது. அது நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்குள்ளே அவர் இருந்து எல்லாத்தையும் செய்கிறவர். உங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் வாக்கிய பண்ணுகிறார். எது மாறினாலும் அது மாறுவதில்லை. ஏனென்றால் கடவுள் செய்த உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த அந்த அடிப்படை ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிற, அந்த சொந்த குமாரனே கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிற, நமக்கு எல்லாவற்றையும் அருளுகிற, இது எப்படி என்று அவர் பவுல் சொல்கிறது போல, கர்த்தர் நம்முடைய வார்த்தை கனம் பண்ணுகிறார். வார்த்தை மட்டுமல்ல, தன்னை சொந்த குமாரனே கொடுத்திரு உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாக தம்மை பக்கத்தில் அவள் இழுத்து கொள்கிறார். இதெல்லாம் மிக முக்கியமானது. உங்களை அவர் இழுத்து கொள்ளுகிறாருங்க. நீங்கள் என்ன தான் செய்தாலும் சரிதான், அவர் உங்களுக்கு கொடுக்கறது எந்த வேணுமோ எல்லா காரியத்தையும் அவர் இழுத்து கொண்டு கொடுக்குறார். உங்கள் பேரில் நீங்கள் பாக்கியமான ஒரு ஆட்கள். கர்த்தர் உங்களிடத்தில் எல்லாம் செய்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும், தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கதற்கு அதிகமாக செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தேவன் உங்களுக்கு கேட்கதற்கு அதிகமாக செய்கிறார். இந்த காரியத்திலே அடிப்படையில் இந்த 4 அம்சங்களும் இருக்கிறது பாரு. ஆபிரகாம் இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால அவனுடைய இந்த 4 அம்சத்தையும் பார்த்தோம் பாருங்கள். இதில் என்ன பாருங்கள், அந்த எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எந்த விஷயம்னாலும் தெரியலாம், இது நீங்கள் மாறிடக்கூடாது. இந்த உடன்படிக்கை உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை நீங்கள் சாதாரணமாக எண்ணிறாங்க. அதாவது கிறிஸ்துவன் ஒருவன் இருந்தால் அவன் என்னால் அந்த உடன்படிக்கை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கும், எனக்காக தந்திருக்கும். ஏன் தந்திருக்கு? அவர் நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் செழிக்க வேண்டும், நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் நன்றாக வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், நீங்கள் குறைவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை வந்தப்பட்ட மக்கள் நீங்கள். ஆகிய நீங்கள் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும். எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தலைநிமிர்ந்து ஆபிரகாமுடைய சரித்திரத்தில் எடுத்து வைத்துக்கொண்டு சில காரியத்தை நாம் காண்பிக்க போகிறேன். 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் அதில் வாசிக்கும் பொழுது அவன் கானான் தேசத்துக்கு போனான். அந்த நேரத்தில் பாருங்கள், அவன் 75 வயசாக இருக்கும்போது அங்கே பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிட்டு. அந்த உண்டான பொழுது பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பமே வருது. அவன் என்ன பண்ணுறான்னா, எகிப்துக்கு போகிறதுக்கு பார்க்குறான். அங்கே பஞ்சமாயிட்டு. அவங்க போனால் அவன் மனைவிட்ட சொல்ல, நான் அந்த வசனத்தை வாசிப்போம். 12:10 வாசிக்கும் பாருங்க.
அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு, தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தபடியெல்லாம் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்தில் போனான். அவன் எகிப்தியரின் சமீபமாக வந்தபோது தன் மனைவி சாதா சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரியாய் என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் என்னுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ என் சகோதரி என்று சொல் என்றான். இப்படி சொல்லலாம், என் சகோதரி என்று சொல்லி அவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்கள். இப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் பாருங்கள் காட்டு முறாணி தரம் யாராட்டும் அழகாக இருந்தால் அவனை புருஷனை கொண்டு போட்டு இவங்க வந்து அபகரிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு காலங்கள் அந்த காலத்தில் இருந்து பாருங்கள். ஆனால் பாருங்கள், அங்கே இந்த மாதிரி ஒரு பூகம் வருது. ஆனால் அங்கே ஒரு பெரிய வாதை வருது என்று அவன் கர்த்தர் ருசி பார்க்கல பாருங்கள். ஆனால் 12-13 பாருங்கள். அதே இதில் 11-12 பாருங்கள். அப்புறம் ஆபிரகாம் 12 எகிப்து அது முடிஞ்சு 14-15 என்ன போட்டிருக்கு, பார்வோன் பிரபுக்கள் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பு அவனை புகழ்ந்தார். அப்பொழுது அந்த இஸ்திரி பார்வோனோட அரண்மனை கொண்டு போகப்பட்டார். இந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்வோன் வீட்டிலே அதுக்கப்புறம் ஒரு வாதம் வந்தது. காரணம் என்னவென்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு பாதுகாக்க இருக்கிறார். எப்படி? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பாதுகாப்பின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவன். பிரச்சனை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை முறியடிக்க வருவது போல இருக்கும். ஆனால் அது அழிக்கிறதுக்கல்ல, ஜீவன் உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதே என்னுடைய பிரச்சனையெல்லாம் நிர்வகிக்கப் போகிறது. அதெல்லாம் நீங்கள் இப்படி பேசணும். என்னுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கப் போகிறது என்று தான் பார்க்க வேண்டும். ஜீவன் உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உடன்படிக்கை உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி 12-18 பாருங்கள். ஆபிரகாம் மனைவி சாராளை நிமித்தம் கர்த்தர் பார்வோன் அவன் வீட்டாரையும் மகா வாதைகள் வாதித்தது. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாம் அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தார்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவிக்க போனதென்ன? இவளை உன் சகோதரி நீ என்று நீ சொல்வது வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து ஒரு தன் மனுஷன் கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் தன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள். அப்படி செஞ்சுருக்கான். ஆனால் 16 அதில் அடுத்த 16வது வசனம் என்ன சொல்ல பாருங்க. அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாம் அவன் ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர்கள் கோழி கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கான். யார்? இந்த இதன் நிமித்தம் எல்லாம் கொடுத்த உடனே அவன் பாருங்கள், அவன் அங்கே பஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வரும்போது 13-12 என்ன பண்ணிருக்க பாருங்க. 13-12 என்ன பண்ணிருக்காங்க? 13-12 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் உடைய சீமானாக இருந்தான். அவன் அங்கேருந்து வரும்போது சீமானாயிட்டான். ஆவணம் தன் மனைவி அவனுக்கு உண்டான யாவை அவனோடு லோத்து எகிப்து விட்டு தென் தேசத்தில் வந்தார்கள். அதற்கப்புறம் பாருங்கள், அவன் எல்லாத்தையும் அவன் அதெல்லாம் கொடுத்து அவன் பெரிய சீமானாயிட்டான். இங்கேருந்து பஞ்சமாக இருந்து, ஆனால் தேவன் பாருங்கள் அவனுக்கு சீமான். அவன் பஞ்சத்தில் போனால் வரும்போது சீமானாக வந்தான். பாருங்கள் அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே அவருடைய இதில் இருந்து அந்த உடன்படிக்கை நீங்கள் ஞாபகம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா? நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று பின்னடைவு ஆகிறீங்களா? நம்பிக்கைக்கு இழந்து போகிறீங்களா? உங்களுடைய கஷ்டங்கள் மத்தியில் நான் என்ன தான் நினைக்கிறது என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? அவர் இருக்கிறார் என்று காண வேண்டும். அவர் இருக்கிறாரா என்று நீங்கள் யோசிக்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அதை நீங்கள் என்னோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் கர்த்தர் இருக்காரா இல்லையா மறுதளிப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அது கல்வாரி சிலுவையின் மூலமாக உண்டாகிறது. மாறாத உடன்படிக்கை, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அது உங்களுடைய வாக்குத்தத்தம். இதில் மேல் கவனமாக இருங்கள். சந்தேகம், பயம் இவைகளையெல்லாம் அகற்றுங்கள். கேள்விகளை நிறுத்துங்கள். கஷ்டத்தை சோத்திரிங்கள். அதான் பிலிப்பியர் 6 சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 6 என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சுத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டிக் கொள்வதிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இப்படி இருக்கு. கவலைப்பட சொல்லவில்லை. கிறிஸ்து நமக்கு கவலைப்பட சொல்லலை, கண்ணீர் விட சொல்ல, நீங்கள் உங்கள் மனதை வருத்தி கொள்ள சொல்லலை.
கிறிஸ்தவன் என்றால் என்ன? அவனுக்கு தெரிய வேண்டும், எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அதுதான் மாறாதது அப்படின்னு நீங்கள் தெரியணும். அந்த உடன்படிக்கை நான் இருக்கிறேன், அவன் உடன்படிக்கை தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் தேவன் எனக்கு செய்த உடன்படிக்கை. என்னை அவர் தேடி வந்து எனக்கு எல்லாம் செய்தார். அவர் எப்போதும் இருந்து அவர் எப்போது இருந்து என்னையோடு கூட இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த வார்த்தை சொல்லும். இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வெற்றி கர்த்தருக்கு இஷ்டமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜாதி ஜனங்கள் மத்தியில் அவர் உங்களை உயர்த்த சித்தமாக இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்த வேண்டும். ஏன் அவர் உங்களை உயர்த்த வேண்டும்? உங்கள் வெற்றி அவர் அவ்வளவாக நேசிக்கிறார். உங்களுடைய வெற்றி என் அவ்வளவு முக்கியம். அவருடைய புகழ்ச்சிக்கு அது கேடு உண்டாக்கும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடன் உடன்படிக்கைக்குள் இருக்கிறார்கள். அவர் உங்களை உயர்த்ததற்காக அவர் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நன்றாக இல்லை என்றால் கர்த்தருடைய நாமம் என்ன ஆகிறது? அதுதான் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவருடைய புகழ் என்றும் இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளே. அவருடைய நாமத்தை தரித்து கொண்ட நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் நன்றாக இருக்கும்போது மகிமை மேன்மையும் கொண்டு வருகிறது. நாம் வாழ்ந்திருப்பதும் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறது. நீங்கள் செழிப்பாக இருக்கிறது காட்டிலும், நீங்கள் செழிப்பாக இருக்கிறத இந்த விரும்புவதை காட்டிலும் அவர் உங்களை விரும்பி அதிகமாக விரும்புகிறார். நீங்கள் சிம்பிளாக தான் விரும்புகிறார், அதை விட அதிகமாக விரும்புகிறார். இது உங்களுக்கு பெரிதாக வரும், பெரியதாக உங்களுக்கு பெரிதாக சந்தேகங்கள் நீங்கி போய் விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் சந்தேகம் நீங்கி விடுகிறது. நான் அதை மெய்யாகவே நம்புகிறேன். நான் நன்றாக இருப்பதை காட்டிலும் தேவன் அதிகமாக நான் நன்றாக இந்த மாதிரி இருக்கிறதை காட்டிலும் இதை விடையும் மேன்பாக இருக்க தான் தேவனுடைய ஆசை. அதிகமாக அந்த நோக்கமாக வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆகவே எந்த சூழ்நிலையும் கவலைப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்பட தேவையில்லை. பஞ்சம் எல்லா விதமான சூழ்நிலை வந்தாலும், ஆனால் வாக்கு மாறாத தேவன் ஒருவர் இருக்கிறார். உடன்படிக்கை தேவன் இருக்கிறார். உடன்படிக்கை நிரூபித்து காண்பிக்கிறார். அவர் நல்லவர் என்பதை நிச்சயமாக நிரூபித்து காண்பிக்கிறார் என்பதை சந்தேகமே இல்லை. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா? உள்ளத்தை அவர்களுக்கு திறந்திருக்கிறீர்களா? அவர் என்று கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான். இப்படிப்பட்ட வார்த்தையை தியானிங்கள். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தியானிங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே தைரியத்தையும் விசுவாசத்தையும் வார்த்தை மூலமாக உண்டாக்குவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவில்லாத ஒரு வாழ்க்கை கொடுப்பார். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையிலே செழிப்பு மிக முக்கியம். இந்த ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். அதான் இதனுடைய முக்கிய சாராம்சம். அந்த உடன்படிக்கை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவனுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை இப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்காது. விசுவாசத்தை நீங்கள் நாவிலே அறிக்கை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். அவர் ஜீவனை கொண்டு முன்னிட்டு சொல்லியிருக்கிறார். ஆமாம், உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான். நீங்கள் எங்கேயோ கிடந்தீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் உங்களை தேடி வந்து உங்களுக்குள்ளே வந்து உங்களை ரட்சித்து மீட்டெடுத்து நான் உனக்கு தரப்போகிறேன், நான் உனக்கு செய்ய போகிறேன் இன்றைக்கி எத்தனையோ விதமான காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த தேவை, எல்லா தேவைகளையும் அவர் உங்களுக்கு சந்தித்திருக்கிறாங்க. அந்த எல்லாம் அவர் நீங்கள் ஏதாட்டும் உருவாக்குனீங்க இல்லை. அண்ட சராசரி படைத்த தேவன் எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேட்குறது, நீங்கள் உங்களுக்குள்ள பொருட்கள் எல்லாமே சிறு வயது முதல் கொண்டு இப்பொழுதும் நிற்கிறது அவருடைய கிருபை. அவரே ஒன்று இருக்குது. அதான் தேவன் சொல்லி அந்த மாதிரி உடைய எது என்னுடையது, எது உன்னுடையதோ அது என்னுடையது என்று தேவன் அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைப்படுது. ஏனென்றால் உன்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவரே வந்து உனக்கு கொடுத்திருக்கிறார் என்பது எல்லாமே அவருடையது. அதை நீ பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பம், அவருடைய இஷ்டம். நீ ஐஸ்வர்யனாகவும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் தான் செழிப்பை அதிகமாக விரும்புகிறார். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.